Greetings everyone. நம்ம டெய்லி prelims and mains point of view current affairs articles பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்னைக்கு ஒரே ஒரு நியூஸ் தான் இருந்துச்சு, பெருசா செய்திகள் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கேன்ஸ் திரைப்பட விழாவை பற்றி கொடுத்துருக்காங்க. அதில் இந்தியர்கள் 2-3 விருதுகளை வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ நேத்தே ஒரு விருதை பற்றி பார்த்துருப்போம். சன்ஃப்ளவர்ஸ் வேர் த ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் டு நோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விருது, அந்த ஒரு படத்திற்காக லா சின்னஃப் அப்படிங்கிற விருதை வந்து இந்தியாவை சேர்ந்த மைசூரை சேர்ந்த சித்தானந்த நாயக் அப்படிங்கிறவர் வாங்கியிருந்தார். அதற்கு அடுத்தபடியாக நேத்து இந்த திரைப்பட விழா அப்படிங்கிறது முடிவடைஞ்சிருக்கு. 77வது கேன்ஸ் திரைப்பட விழா அப்படிங்கிறது நேத்து முடிவடைஞ்சிருக்கும். அதுல இந்தியர்கள் இன்னும் 2 பேருக்கு வந்து விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தி ஷேம்லெஸ் அப்படிங்கிற படம், ஓகேங்களா, பல்கேரிய நாட்டு இயக்குனர் கான்ஸ்டன்டின் போச்னோவ் இயக்கிய தி ஷேம்லெஸ் என்ற ஹிந்தி திரைப்படத்தில் நடித்ததற்காக இந்தியாவை சேர்ந்த அனுஷ்யா சென்குப்தாவுக்கு கேன்ஸ் திரைப்பட விழாவில் சிறந்த நடிகைக்கான விருது வழங்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஷேம்லெஸ் அப்படிங்கிற படத்துக்காக இவங்களுக்கு சிறந்த நடிகைக்கான விருது வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அது என்ன பிரிவின் கீழே அப்படின்னு பார்த்தோம்னா புதிய பரிணாமத்திலான திரைப்படங்களை ஊக்குவிக்கும் தி அன்சர்டைன் ரிகார்ட் அப்படிங்கிற அந்த பிரிவின் கீழ் சிறந்த நடிகையாக அனுஷ்யா சென்குப்தா தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த விருதை வாங்கக்கூடிய முதல் இந்தியராகவும் இவங்க தான் இருக்காங்க. அதாவது தி அன்சர்டைன் ரிகார்ட் அப்படிங்கிற கேட்டகரி, அந்த கேட்டகரியில இவங்க ஷேம்லெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஷேம்லெஸ் அப்படிங்கிற படத்துக்காக இவங்களுக்கு அன்சர்டைன் ரிகார்ட் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே அந்த பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிற அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அவார்டு வாங்கக்கூடிய முதல் இந்திய பெண்ணாகவும் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அனுஷ்யா சென்குப்தா அவர்கள் வந்து இருக்காங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு புதிய நாடுகள் புதிய பரிமாணத்தில் எடுக்கப்படும் திரைப்படங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் தி அன்சர்டைன் ரிகார்ட் என்ற பிரிவின் கீழ் கேன்ஸ் திரைப்பட விழாவில் விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. ஸோ இந்த பிரிவின் உயரிய விருதான தி அன்சர்டைன் ரிகார்ட் விருது, அந்த அன்சர்டைன் ரிகார்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விருதை யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா பிளாக் டாக் அப்படிங்கிற அந்த திரைப்படத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம கூடுதலா இந்தியாவை சார்ந்து தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா கிராண்ட் பிரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு அவார்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த கேன்ஸ் திரைப்பட விழாவிலேயே நமக்கு கிராண்ட் பிரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு அவார்டு வந்து இருக்கு. இந்த கிராண்ட் பிரிக்ஸ் அப்படிங்கிற அவார்டை வந்து ஆல் வி இமேஜின் அஸ் லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆல் வி இமேஜின் அஸ் லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இதனுடைய இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு விமன் டைரக்டர். இவங்க பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாயல் கப்பாடியா அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இவங்களும் இந்தியாவை சேர்ந்த நபர் தான். பாயல் கப்பாடியா இவங்க எடுத்த படத்துக்காக தான் இந்த கிராண்ட் பிரிக்ஸ் அப்படிங்கிற இந்த விருதை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு சன்ஃப்ளவர்ஸ் வேர் த ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் டு நோ, த ஆல் வி இமேஜின் அஸ் லைட், அடுத்தது அனுஷ்யா சென்குப்தா நடிச்ச அந்த ஷேம்லெஸ் அப்படிங்கிற படம், இந்த படங்கள் தான் இந்தியாவிலிருந்து போய் விருதுகளை வாங்கிட்டு வந்த படங்கள். எதில் அப்படின்னு பார்த்தோம்னா 77வது கேன்ஸ் திரைப்பட விழாவில். ஓகேவா? ஸோ இது ஒரு ஆர்டிகல் முக்கியமாக இருந்துச்சு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.